Good morning students, I am MRK. We are going to see 10th standard mathematics exercise 7.2 9th sum. Exercise 7.2 9th sum. Question நல்லா read பண்ணிக்கோ. What is given? The outer and inner surface areas of a spherical copper cell அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒரு செல் அப்படின்றது ஒரு இன்னர் ஒன்று அவுட்டர் ஒன்று, சரிங்களா? இது இன்னர் ரேடியஸ், இதிலிருந்து சென்டர்லேருந்து அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இது அவுட்டர் ரேடியஸ். இது ரெண்டுக்கு இடைப்பட்ட தான் திக்னஸ். ஆர்ன்றது ஸ்மால் ஆர் அப்படின்றது இன்னர் ரேடியஸ். கொஸ்டின் நம்பர் 9 சொல்யூஷன். ஸ்மால் ஆர் அப்படின்றது இன்னர் ரேடியஸ், சரியா? ரைட். கேபிட்டல் ஆர் அப்படின்றது அவுட்டர் ரேடியஸ், வெளிப்புற ஆரம், அது உட்புற ஆரம், ஸ்மால் ஆர். டீன்றது தடிமன், திக்னஸ். ஓகே, ரைட். அப்போ என்ன கொடுத்துருக்கு கொஸ்டினில் அப்படின்னு பாரு. 2 TSA கொடுத்துருக்கு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஒன்று வந்து TSA 1 கிவன் டி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா 576 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே. TSA 2ன்னு எடுத்தோம்னா 324 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, குட். இப்போ ஃபஸ்ட்டில் இருந்து இதில் TSA என்ன வரும்? ஸ்பியரிக்கல் செல் தான் கொடுத்துருக்கு. என்னது? ஸ்பியர், சரிதானா? மறந்துடாத. ஃபிகர் வந்து ஸ்பியர் அப்படின்னு சொல்லி ஸ்பியரிக்கலுக்கு வந்து TSA 4 பை ஆர் ஸ்கொயர். அது R1 வச்சுக்க ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு. அதிலிருந்து நான் வந்து 576 ஈக்குவல் பண்ணுறேன். பை அடிச்சிரு. அப்போ 4 R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 576 பை 4 அடிச்சிட்டோம் அப்படின்னா 144 R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அப்போ R ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர்னு வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் போடக்கூடாது மென்சுரேஷனுக்கு. அல்ஜிப்ராக்கு போடலாம், நம்பர் சிஸ்டத்துக்கு போடலாம். கோஆர்டினேட் ஜாமெட்ரி டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுற படத்துக்கு போடாத. ஓகேயா? ரைட். நெக்ஸ்ட்டு இதுக்கு 4 பை R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 324 பை கேன்சல் பண்ணிடு. R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 324 பை 4 அப்படின்னு அடிக்கிறோம். அடித்தோம்னா என்ன வரும்? R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னு பார்த்துக்க, 81. அப்போ R2 ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் போடக்கூடாது. ரைட். அப்போ நான் 2 இது டெரிவ் பண்ணியிருக்கேன், R1 R2. ஓகே. வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் அப்படின்னு கேட்டிருக்கு. வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் அப்படின்னு கேட்டிருக்கு. வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் அப்படின்னு கேட்டிருக்கு. ஹாலோ ஸ்பியர் வால்யூம் 4/3 பை ஆர் கியூபை எடுத்துகிட்டு கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் அப்படின்னு எடுக்கணும். சரிங்களா சொல்கிறது? அப்போ கேபிட்டல் ஆர் கியூப் அப்படின்றது வந்து R1 வச்சுக்கோ, அஸ்யூம் பண்ணிக்க. R1 பெருசாக, R1 ஈக்குவல் ஆர் கேபிட்டல் ஆர் 12 சென்டிமீட்டர். அதே மாதிரி இதை வந்து ஸ்மால் ஆர்னு அஸ்யூம் பண்ணிக்க. ஓகேயா? ரைட். 9 சென்டிமீட்டர் எழுதணும், அப்படின்னா தான் இங்கே அப்ளை பண்ண முடியும். 4/3 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் 12 கியூப், கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். அப்போ என்ன வரும்? 4/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 1728. 12 3 டைம்ஸ் போட்டோம்னா 9 3 டைம்ஸ் போட்டோம்னா 729. சரியா? ரைட். அப்போ 4/3 இன்ட்டு 22/7. ஓகே, குட். சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 999 வரும், 999 வரும். ரைட். அடிச்சிருவோம். 3 அடிச்சிட்டோம் அப்படின்னா 333 வந்துடும், 333 வந்துடும். ரைட். அப்போ வந்து 333ன்னு வருது.
அப்போ 88 இன்ட்டு அதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிவிட்டு டோட்டலாக டிவைட் பண்ணால் 4186.286 சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு வருது ஆன்சர். வெரிஃபை பண்ணிக்கோ. 88 மல்டிப்ளை பண்ணி 333 மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைடட் பை 7ஆல் டிவைட் பண்ணு, ஆன்சர் வருதான்னு பார்த்துக்கோ. ஓகே, குட். பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. சரியா சொல்கிறது? ஸ்பியரிக்கல் காப்பர் செல் அப்படின்றனால தான் ஸ்பியர் எடுத்து செஞ்சுருக்கேன். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் ரிக்வயர்ட் மேக் த செல் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? அதான் புரிஞ்சுக்கிறணும். அவுட்டர் இன்னர்னு சொல்லிட்டான். அந்த ஸ்பியருடைய சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்கு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் ரிக்வயர்ட் டு மேக் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மெட்டீரியலை மேக் பண்ணுறதுக்கு வால்யூம், ஃபைண்ட் த வால்யூம். ஆனால் அந்த மெட்டீரியல் எப்படி ஃபிகரில் இருக்குது அப்படின்னா ஹாலோ ஸ்பியர் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறணும். ஃபார்முலா போடுறதுக்கு வெறும் ஸ்பியரை போட்டுறாத. ஏன்னா இன்னர் அவுட்டர் இருக்குல்ல, அதனால் ஹாலோஸ்பியர் செல்லு, ஹாலோஸ்பியர் செல் அப்படின்னு அர்த்தம். மறந்துடாத. சரியா? அதனால் மறந்துடாமல் இன்னர் அவுட்டர் ரேடியஸ் ஒன்று வரையில் பார்த்துக்கோ. சரியா? மறந்துடக்கூடாது. அதை நான் R1 R2 எடுத்துகிட்டு அதை மாற்றி விட்டுருக்கேன். இல்லை நீ கேபிட்டல் R1 R2 கூட எடுத்துக்கலாம். கேபிட்டல் R1 ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்னு கூட எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, உன்னுடைய விருப்பம். ஆனால் கரெக்டாக கேபிட்டல் ஆர்னு போட்டுட்டு ஸ்மால் ஆர்னு போட்டுக்க இந்த இடத்துல. இல்லை அப்படின்னா R1³ மைனஸ் R2³ போட்டு கணக்கு ஆன்சர் எடுக்கணும். புரியுதா? ஆமாம், ஏன்னா மைனஸில் வந்துடக்கூடாது. அதனால் பெரிய அவுட்டர் ரேடியஸ் வந்து பெருசாக இருக்கிறனால தான் 12 சென்டிமீட்டரை வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்திருக்கேன். அதனால் கவனமாக பார்த்துக்க. ஸ்மால் ஆர் வந்து 9 சென்டிமீட்டர் இன்னர் ரேடியஸ். ஓகே, குட். லாஸ்ட் ஒன், 10th sum. 7.2 10th sum. Which one of the last sum in exercise 7.2? Okay, right. Question வாச்சிக்கோ. A container open at the top is the form of a frustum of a cone of height. ஒரு கண்டெய்னர் வந்து டாப் இஸ் ஓப்பன், ஃபார்ம் ஆஃப் a frustumல இருக்குது. இப்படி இருக்குது. சரியா சொல்கிறது? ஒரு கண்டெய்னர் ரைட் இப்படி இருக்குது. அப்போ இதனுடைய ஹைட்டு கொடுத்துருக்கான். எவ்வளவு? 16 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் இட்ஸ் லோயர் அண்ட் அப்பர் எண்ட்ஸ் ஆர் 8 சென்டிமீட்டர் அண்ட் 20 சென்டிமீட்டர். இது வந்து அப்பர், இது லோயர், கீழே உள்ளது. டாப்பு பாட்டம் சொல்லுவோம்ல, அது மாதிரி. பெருசாக உள்ளது 20 சென்டிமீட்டர் தான் டாப்புக்கு. கீழே உள்ள 8 சென்டிமீட்டர்ன்றது ஸ்மாலாக இருக்குது ரேடியஸ்க்கு. சரியா? ரேடியஸ் அப்படி ரேடின்னு கொடுத்துருக்கான். அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஃப்ரஸ்டம் ஷேப்பில் உள்ள கண்டெய்னரு, அதுக்கு ஹைட்டு கொடுத்துருக்கு 16 சென்டிமீட்டர், டாப் ஆஃப் த ரேடியஸ் கொடுத்துருக்கு, கேபிட்டல் ஆர் கொடுத்துருக்கு 20 சென்டிமீட்டர், அதான் அப்பர்னு கொடுத்துருக்கான். லோயர்ன்றது ஸ்மால் ஆர் 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கு. சரிங்களா? ரைட், ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துட்டான். ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் மில்க் வித் கேன் கம்ப்ளீட்லி ஃபில் எ கண்டெய்னர் அட் த ரேட் ஆஃப் ₹40 per liter. முதல்ல லிட்டருக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டு இந்த இதில் வந்து எவ்வளோ மில்க்கு, இந்த இதில் கண்டெய்னரில் டோட்டல் மில்க்கு காசு, இது வால்யூம் ஆஃப் மில்க்கு வந்து வாங்கினோம்னா எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு கேட்குறேன். ஆனால் ஒரு லிட்டருடைய காஸ்ட்டு கொடுத்துருக்கான். சரி, அப்போ வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் கண்டுபிடி. இதோடைய கொள்ளளவு கண்டுபிடிக்கணும். கொள்ளளவுனா இது எவ்வளோ லிட்டர் பிடிக்கும் மில்க்கு அப்படின்ட்டு. வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் பக்கெட், அதுதான் அது. ஃப்ரஸ்டம் ஈக்குவல் டு πh/3 இல்லை 1/3ன்னு போட்டுக்கலாம். கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர். சரி, 1/3 வேணால் வச்சுக்கோ. அப்படி இன்ட்டு 22/7 இன்ட்டு h 16 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் 20 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஸ்மால் ஆர் ஸ்கொயர் 8 ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர். அப்போ என்ன வரும் பார்த்துக்க. பொறுமையாக நிதானமாக 22/7 3 வேணால் 16/3ன்னு போட்டுக்கோ. எல்லாம் ஒன்று தான். 400 ப்ளஸ் 64 ப்ளஸ் 160. ரைட்டா? ரைட்டு. 22/7 இன்ட்டு 16/3
மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா 624 அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஹோலாக டிவைட் பண்ணணும். இது முதல்ல 3 அடிச்சுக்கோ. 208 2 3 6 தானே 208. அப்போ வால்யூம் V வந்து 10,459.43 சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா? இதை 1000 டிவைட் பண்ணோம்னா லிட்ரு கிடைக்கும். இதை 1000 டிவைட் பண்ணோம்னா லிட்ரு கிடைக்கும். இதை 1000 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா லிட்டர்ஸ் கிடைக்கும். சரியா சொல்கிறது? அப்போ 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா 10.45 வரும், லிட்டர்ஸ்னு வரும். சரியா சொல்கிறது? அப்போ பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. 1000 டிவைட் பண்ண லிட்டர் கிடைக்கும். சரி, அப்போ எவ்வளோ வருது? ரவுண்டட் ஆக்கிக்கலாம்டா தம்பி. ரவுண்டட் ஆக்கிக்கலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட் இங்கே மூவ் ஆகும். 10.46 லிட்டர்னு ஆக்கிக்கலாம். 10.459 வரும்ல, அது 46 லிட்டர்ஸ்னு ஆக்கிக்கோ. ஆக்கிட்டு காஸ்ட்டு கொடுத்துருக்கு பெர் லிட்டருக்கு. என்ன காஸ்ட் ஆஃப் மில்க்கு பெர் லிட்டர் எவ்வளோனா ₹40 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் மில்க் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 40 இன்ட்டு 10.46 அப்படின்னு அர்த்தம். ருப்பீஸ் சிம்பிளை போட்டு அமௌண்ட்டு எழுதிடு. சரியா? 418.4 ருபீஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. ஓகே, குட். இதோட 7.2 முடியுது. ஓகே, ரைட், குட்.